வீட்டுல தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு. முன்ன என் மருமக சின்ன பிள்ளை இருந்தா, ஆனா இப்ப நானும் மருமகளும் ஊருக்கு போயிருக்காங்க. என் மருமக வீட்டுல இருக்கும்போது அவளை ஏசிட்டு பேசிட்டு இருப்போம். ஆனா இப்ப பேச்சு துணை கூட ஆள் இல்லாம தனியா இருக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆயிரமே இருந்தாலும் நம்ம மருமகளை என்னைக்கு ஏசவும் கூடாது, அவளை திட்டவும் கூடாது. மெச்ச இந்த ஏத்த வீட்டு காட்ட மட்டும் மருமகளை விட்டு கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கணுமே. எப்படியா இருந்தாலும் மருமக வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் மருமகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அவ குரல் மாதிரியே கேக்குது. அவ எதுவும் வந்துட்டாளா வீட்டுக்கு? மருமக ஊருக்கு போகும்போதே சொன்னா 2-3 நாள் கழிச்சுதான் வருவேன்ட்டு. ஆனா அத்தை சின்ன பொண்ணு சின்ராசு, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க 2 பேரும்? அத்தை ஊட்டிக்கு போயிட்டு வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்க. இப்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. பாக்காம இருக்க முடியல. அதுவும் இல்லாம வீட்டுல வேற தனியா இருக்கீங்க. அதான் மாமாட சொல்லி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அதான் வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன். என்னம்மா அப்பப்பா போயிட்டு இருக்கீங்க? எப்பயாவது ஒரு நாள் போறீங்க ஊருக்கு. 4-5 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு 2 நாளே வரதுக்கு ஏமா இப்படி? அத்தை நீங்களா அப்படி பேசுறது? ஏமா இப்படி கேக்குற? அத்தை ஊருக்கு போகும்போது கண்டபடி திட்டினீங்க. நீங்க இப்ப போறதுக்கு என்ன இருக்கு, போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு கேக்குறீங்க. என்னத்த ஒரு 2 நாள் இவ்வளவு மாற்றம் உங்களுக்கு? கூடவே இருக்கும் போது உன்னோட அருமை எனக்கு புரியலமா. நீ இல்லாதப்பதான் எனக்கு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு. என் சின்ன பிள்ளை மருமகளை எவ்வளவா திட்டிருக்கோம், என்னவெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா அவ உன் கூட போற வம்பு சண்டைக்கும் பேசுற பேச்சுக்கும் என் மாமனை கூட நீ எப்பயோ தனியா போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி அப்பவே முடிஞ்சிச்சு. இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, உன்னை பத்தி ஒவ்வொரு நினைச்சு பார்க்கும் போது எனக்கே புரியுது உன்னை எவ்வளவு பேசிக்கேன்ட்டு. வீட்டுக்காரி பட்டமா இருக்கல, நீ இல்லாதப்ப அந்த பட்டமா பாட்டியா அதுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்குறியாக்கும். என்னத்த இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொல்லுவீங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ட்டு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி கிழவிக்குல மரியாதை எல்லாம் தேவையே இல்லம்மா. ஏமா இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? அட ஏன்பா கேக்குற? நீங்க ஊருக்கு போன கையோட மகனும் மருமகளும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட நைஸா கேக்குறா. ஐயோ மாறி கேட்டு கண்டபடி உன்னை பேசிட்டாமா. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நானும் கண்டபடிக்கு அவளை திட்டி விட்டுட்டேன். இல்லன்னு சொல்லல. அப்படியாத்தா? ஆமாமா. என்னை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன வக்க இருக்குங்க? விடுங்கத்த, என்னை பத்தி பேசிட்டு போனா என்ன, பேசிட்டு போட்டோம். நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இல்லம்மா, நீ இல்லாதப்ப உன்னை பத்தி மனசு கஷ்டப்பட்ட மாதிரி என்கிட்ட சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது இல்லாம என்னை பத்தி என்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்லிட்டு ஒன்னே சொல்லிட்டு என்ற மாமனே சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவ சொல்றத காதால கேட்டுட்டு போனாக்கும். சண்டை போட்டு நீ சகவாசமே வேணான்ட்டு போடி நம்பிச்சு விட்டேல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாளாக்கும். இல்ல அப்படிதான் நானும் விட்டுருவேனாக்கும். அட விடுங்கத்த, நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகுறதுலாம் இல்லம்மா, மனசுல ஓட்ட போட்டு தொலைக்கிற மாதிரி இருந்துச்சு அவ பேச்சு. ஏன் நம்ம ஊர்க்காரங்களை பத்தி தெரியாதா? அது ஒரு விஷயம் இருந்தா போதும், ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நீங்களே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நான் பாட்டுக்கு ஏன் கதையை சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அத்தா வந்து உட்காரு, கலப்பா இருக்கலாம் உடம்பு. ராசு மருமோளே, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். சரி அப்படியா, இந்த உட்காருங்க வரேன். அத்தை என்னம்மா? அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க வீட்டுல இல்லாத டைம்ல எனக்கு தான் மனசு கஷ்டமாயிருச்சு. முன்னாடி வரைக்கும் எல்லாரும் கலகலன்னு இருந்துச்சு. இப்ப சின்ன பிள்ளை நீ ஊருக்கு போயிருக்கீங்களேன்ட்டு வந்துட்டோம்லத்த. வந்துட்டீங்கன்னா ஆனா என்ன நினைச்சிட்டு விடுங்கத்த பாத்துக்கலாம். மருமகளை சின்ன பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கே. நல்லா இருக்குங்களா? எனக்கு தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப நல்லா இருக்குமா. அவன் தான் எனக்கு ஊட்டியில வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னமானா? அதுக்கு இல்லத்த, வீட்டுல இருக்கும் போது கருப்பெல்லாம் போடக்கூடாதும்பீங்க. மாமனா இந்த கலர் தான் உனக்கு நல்லா இருக்கு, இதை வாங்கிக்கோனாரா? ஆமா எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதான் சின்ன பிள்ளை இதை வாங்கிக்கோன்னு சொன்னேன். ஒரு புடவை வாங்கிருக்கோமா? என்னப்பா எனக்கெல்லாம் புடவை வாங்கிட்டு ஹீரோல இருக்க புடவே கட்ட முடியலையாக்கும். இல்ல எனக்கு ஒரு புடவை வாங்கிருக்கீங்களாக்கும். இந்த காசுலயே மருமலுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என்னத்த இப்படி சொல்றீங்க? சின்ன பிள்ளை விதவிதமா நிறைய பொண்ணு ஆசைப்படுவேன். அதுக்குதான் சொன்னேன். வயசானவ எது இருந்தாலும் கட்டிக்குவோம். அப்படிலாம் இல்லத்த, நீங்களும் இனிமே விதவிதமா புடவை கட்டிட்டு தெரு ஆளுங்க கிட்ட நீங்களும் கெத்தா இருக்கணும். அதான் என்னோட ஆசையும். நீங்க பரவாயில்லையே. என்னத்த சிரிக்கிறீங்க? உண்மையாலுமே தான் சொல்றேன். என் ட்ரெஸ்ஸ பத்தி அட என்னமா முன்ன சொல்லிட்டு இருந்தேன், கருப்பு வீட்டுல போடக்கூடாது ஆகாதுன்ட்டு. உனக்கு பிடிச்சிருக்கலத்தா போட்டுக்கோ. புருஷன் ஆசையா உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எதுவா இருந்தாலும் என்ன போட்டுக்கோ. கருப்பா இருந்தானா சிவப்பா இருந்தானா உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ வாங்கி போட்டுக்கோ. இந்த அத்தைக்காரி உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், ஏசவும் மாட்டேன். என்னம்மா சரியா? நீங்களாத்தா பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாளே நம்ப முடியல. 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்த கேப்ல எங்க அத்தை இவ்வளவு மாறிட்டாங்களான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குதா. என்னம்மா நீ வேற. இன்னொரு விஷயமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கல்ல? ஆமாத்த, புஷ்போக்கா, சரசக்கா, நீலமுடி எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்கல்ல. வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வர சொல்லு. மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனாலும் நீ போயிட்டு வா. எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ. அத்தை அம்மா இவ்ளோ மாறிட்டாங்களா? எல்லாத்தா பேசுறது என்னாலே நம்ப முடியலத்த. என் அத்தை எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க? கனவா நனவா? ஊட்டிக்கு போயிட்டு வந்த 2 நாளா எங்க அத்தை இப்படி மாறிட்டாங்கன்னா அத்தைக்குலாம் ஏதோ அதீத சக்தி இருக்கு. இந்த சக்திலாம் ஒண்ணு இல்ல, அந்த பட்டமா தான் என்னை மாத்திட்டா. நம்ம பட்டமா அம்மாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா, அவன் என்கிட்ட சண்டை போடுறதுனாலதான் உன்னைய பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஊர்ல இல்லாத டைம்ல உன் கஷ்ட நஷ்டத்தை நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நல்லது நடந்தா சரித்த. ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். எங்க போனீங்க? ஊட்டிக்குலாம் எப்படி இருந்துச்சு? ஏன்ட்ட கேக்குறீங்க? சூப்பரா இருந்துச்சு. செம்ம குளிர் வேற. இருக்கிற பிளேஸ் எல்லாம் கிரீனிஷா, வீடெல்லாம் அவ்வளவு அழகழகா கட்டியிருக்காங்க. சின்ன பொண்ணுதாமா சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டா. விடுடா, இன்னொரு நாள் வேணா போயிட்டு வாங்க 2 பேரும். அதெல்லாம் வேணாத்த, ஊருக்கு போனதுக்கே ஏகப்பட்ட காசு செலவாயிருச்சு. இன்னொரு நாள் வேறையாக்கும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிம்மா,
உள்ளார போய் ரெஸ்ட் எடுங்க. புடவை நீலகிரி தைலம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோமா. ஆமாத்த, உங்களுக்கு அடிக்கடி தலைய வலிக்குதுன்னு வேற சொல்றீங்களே. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. ஊர்ல இருந்து வந்துட்டு நிக்க வச்சு தொலைன்னு பேசிட்டேன். அப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரித்த, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேமா. சாப்பிட்டு அப்படியே படுத்தேன். சரித்த, நாங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மவனே நீயும் போடா. சரிம்மா. லவ் யூ அத்தை. சரி சரி, லவ் யூ அத்தைன்னு சொன்னா நீங்களும் கூட சேர்ந்து லவ் யூ சொல்லணும். அதை விட்டு சிரிக்க கூடாது. அப்படியா? லவ் யூ. இது கூட நல்லா தான் இருக்கு. போங்கம்மா, பேசினா பேசிட்டே இருக்கலாம். சரிப்பீங்களா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? சரித்த. ஓமா சின்னப்ல, சின்ராசு போப்பா, படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு வா போ. சரிம்மா. அப்புறம் இந்த விஷயத்தை கீதா கிட்ட சொல்றது, அவ சொன்னா தானே அவகிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயே பேசிக்கப்பா. என்கிட்ட அவ பேசவே மாட்டா. ஏற்கனவே அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் ஏதாவது சொல்லி என் மேல கோவப்படுறதாக்கும். என் கீதா வச்சு என்னமா பேசிக்கோங்க. என்னடி இப்படி சொல்ற? கிணத்துல குதிக்க போறாரு, அவர் வாழ்க்கைய வேணான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றதுக்கு நீயே சொல்லு. நான் எப்படி சொல்றது? இவ்வளவு தூரம் வாயை தந்து சொல்லிட்டீல, அப்புறம் என்ன? பக்கத்துல தானே உட்காந்துருக்கா, அவள்கிட்ட நீயே சொல்லிடு. நானே கீதா கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டா. நீ சொன்னாதான் உன் ஃப்ரெண்டு நம்புவா. என்னடி வீணா இப்படி பிரிச்சு பேசுற? ஃப்ரெண்டு கீதா நம்ம பிரிச்சு பாக்குறா. அதனால நீயே அவள்கிட்ட சொல்லிடு. சரி, நானே சொல்லிக்கிறேன். கீதா, உங்ககிட்ட யாரும் பேச வேண்டாம். கீதான்னு என் பேரவும் சொல்ல வேண்டாம். ஏன் இப்படி பேசுற? நான் என்ன பண்ணேன்? உன்னைய என்ன பண்ணீங்களா? 2 பேரும் சேர்ந்தாலும் இப்படி என்ன ஏமாத்துறீங்க? நானும் அப்படி கிடையாதுடி. ஒரு நல்லதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன். அதேதான் நானும். பா, ரொம்ப நல்லது நினைக்கிறீங்க எனக்கு. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். என்கிட்ட என்ன பேசணும்? உனக்கு என்ன சொல்ல நினைக்கிற? நீ மெதுவா பேசுடி. யாரு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளதான் பாக்குறாங்க. பார்த்தா பாத்துட்டு போட்டோம். தப்பு பண்ணது நீதானே. வீணா போய் சொல்றது நீதானே. ஏன் இப்படி பண்ற? தூரம் பேசிருக்கலாம் வேலையே கிடையாது. கீதா, நான் நேரா விஷயத்துக்கே வந்துறேன். வீணா, நீ என்கிட்ட ஒண்ணும் பேச வேணாம். இனிமே என்கிட்ட பேசணும்னு நினைக்காத. அப்படி இல்லடி கீதா. ஆதி நீ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டீல, அதனால காலேஜ் கிணத்துல குதிச்சுட்டு அவர் சாவ எதிர்நோக்கி போயிட்டு இருக்காரு. கிணத்துல குதிச்சா எனக்கு என்ன வந்துச்சு? என்கிட்ட வந்து ஏன் சொல்லிட்டு இருக்க நீ? அப்படி இல்ல, ஆதி உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு. நீ அவரு ஆதி பாவுண்டி, அவரை போய் காப்பாத்து போத. இல்லன்னா ஆதி அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. கூட இருக்கிறவங்க பக்கத்திலே இருந்தாலும் அவங்க அருமை தெரியாது. அவங்க இல்லாதப்பதான் எல்லாமே புரியும். புரியும்னா நான் சொல்றது உண்மைதான். ஆதி அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கதான் போறாரு. போய் காப்பாத்து கீதா. போ. என்னடி என்கிட்ட இப்படி சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லாம நீதான் அவர் போய் காப்பாத்தணும். இது உண்மையா பொய்யா? நாங்க ஏடி பொய் சொல்ல போறோம்? உண்மையதான் சொல்றோம். நாங்க சொல்றது பொய்யா இருந்தா இனிமேல் என்கிட்ட பேசவே வேணாம். அப்படிங்கிறியா? ஆமாடி, நானும் அப்படிதான் சொல்றேன். எப்படியாவது காப்பாத்திக்கிட்டா போ. கிணத்துல குதிச்சிட்டாருனா காலேஜ் கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும், தெரியும்ல உனக்கு? இவ்வளவு தண்ணி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் அதுல போய் குதிக்கன்னு நினைக்கிறேன்? அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். கீதா, சீக்கிரம் அவர் போய் காப்பாத்து. நான் ஏண்டி காப்பாத்தணும்? கீதா, சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட சொல்லி 10 நிமிஷம் ஆகுது. ஏன்னா அதே கிணத்து பக்கம் போயிருப்பாரு. அவர்கிட்ட ரஷ்யா பேசுறது நினைச்சிட்டு அவரு, ஆதி ஏன் இப்படி பண்றீங்க? கிணத்துல குதிக்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. மனசுல நீங்க இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்ல. நீங்க தண்ணி அடிக்கிறது. நீங்க பாருக்கு போய் தினமும் நைட்டு தண்ணி அடிக்கிறீங்க. அதனாலதான் உங்ககிட்ட விருப்பம் இல்லாம குடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அது கிணத்துல குதிக்கணும்? ஷீலா, கீதா முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாரு. கொஞ்சம் அமைதியா இருடி. கீதா, ஆதியை பார்க்கணும், அவரை காப்பாத்தணும். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீதா இவ்வளவு மாறுவான்னு நினைக்கவே இல்ல. நினைப்பெல்லாம் மனசுல நிறைய இருக்கடி அவளுக்கு. நம்ம கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறா. நம்ம கிட்ட ஆதி மேல காதல்னு போய் சொல்றா. அப்பா, இப்பதான் ஷீலா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் வாடி, ஆதியை போய் காப்பாத்தலாம். என்னடி சொல்ற? உண்மையாலுமே அவர் கிணத்துல குதிக்க போறதா? என்னடி சொல்ற? நான் அதை போய் சொல்றேன்னு நினைச்சேன். அவரு விஷயத்த சொல்லி கீதா என்ன ஏத்துக்கலைனா நான் உண்மையாலுமே கிணத்துல குதிச்சிருவேன் தான் சொன்னாரு. அப்ப வாடி, ஆதியை போய் பாப்போம். சரி வா போலாம். கிளாஸ் இருக்கே. கிளாஸ் ஆகுது மத்ததாவது. வாடி, போய் ஆதியை காப்பாத்தணும். போலாம். ஆதி, எங்க ஆதி போயிட்டீங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க நான் இருக்கும் போது நீங்க கிணத்துல குதிக்கலாமா? ஏன் ஆதி இப்படி பண்ணீங்க? நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எனக்கு வேணும் ஆதி. என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க ஆதி. ஆதி, எனக்காக நீங்க கிணத்துல குதிச்சிட்டீங்களா? காதலை ஏத்துக்காதனால இப்படி ஒரு வேலை எதுக்கு பண்ணீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆதி, ரொம்ப பிடிக்கும். ஏன் ஆதி இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு நீங்க வேணும் ஆதி, வேணும். எனக்காக நீங்க உயிரை விட்டுட்டீங்களே, நான் மட்டும் என் உயிர் வாழணும். நானும் இந்த கிணத்துல குதிச்சு செத்து போயிடுறேன் ஆதி. ஆதி. கீதா, என்ன அது நீங்க கிணத்துல குதிக்கிறேன்னு சொன்னாங்க? இது பண்ணிக்க கூடாதுன்னு நான் பயந்து ஓடி வந்தேன். ஆனா நீங்க உன்னை விட்டு நான் போயிருவேனா கீதா? சொல்லு பாப்போம். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக. என்னை மன்னிச்சிரு கீதா. என்னை மன்னிச்சிருங்க ஆதி. கீதா, ஐ லவ் யூ ஆதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம் கீதா. ஒரு வார்த்தைக்காக தான் நான் ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். நீ என் காதலை ஏத்துக்குவேன்னு. ஆனா இப்போ உன் வாயாலே சொல்லிட்டீல என்ன காதலிக்கிறேன்ட்டு. இந்த ஒரு விஷயம் போதும் கீதா. நீ நான் உயிர் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? அது அப்படிலாம் சொல்லாதீங்க ஆதி. ஆதி, கீதா, 2 பேரும் ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்காக நீங்க மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டே சொல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க ஆதி. கீதா, வீணா, கீதா உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்களே. ஏ லூசே, கண்ணை திறந்து நல்லா பாருடி. இந்த சம்பவத்தை பார்க்க என்னால முடியாது. நீ கீதா கிட்ட நம்ம பேசவும் முடியாது, பழகவும் முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. ஏ லூசே, கண்ணை திறந்து பாருன்னு சொன்னேன். கீதா, அப்பாடா, இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான். நம்ம ஏன் இருக்கணும்? இனிமேல் லவ்வர்ஸ் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நம்ம அவங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்க வேண்டாம். வா, நம்ம கிளாஸ் போவோம். கிளாஸ்கா?
சரி வா கேண்டீனாவது போலாம். கீதா இனிமே நம்ம ட்ரீட் வைக்கணும். ஏய் ஷீலா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா போலாம் முத. சரிடி. 2 பேரும் அமர்ந்து பேசிட்டு வாங்க, நாங்க கேண்டீன் போறோம். சாரி ஆதி, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேல, என்னை மன்னிச்சிடுங்க. கீதா நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி கீதா. சாரி புரியலாம் வேணாம் ஆதி, விட்டுருங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும். சரி கீதா. அதே மாதிரி நீங்க நைட்டு பாருக்கு போறது குடிக்கிறது அந்த வேலையை வச்சு கூடாது. கண்டிப்பா இனிமே குடி பக்கமே போக மாட்டேன். பிராமிஸா? ஏய் லூசு, ப்ராமிஸா சொல்றல, என்கிட்ட பேசாதனாலதான் அந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அதான் என்கிட்ட லவ் சொல்லிட்டாலே, இனிமே நான் ஏன் அந்த பக்கம் போனோம்? அதான் நான் லவ் சொல்லிட்டேல, அப்புறம் என்ன மேல பாக்குறது? வெக்கமாக்க உங்களுக்கு? அதுக்கு இல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு தேவதை எனக்காக கொடுத்து ஓகே சொல்ல வச்சிருக்காருல, அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னல, அதுக்காக தான். நன்றி சொல்லலாம் இருக்கட்டும், முத என்னை பாருங்க. அட போ கீதா, உன்னை பார்த்தாலே வெக்கமா வருது. என்னை பார்த்தா வெக்கமா வருதா? பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, இருந்தாலும் இவ்வளவு பக்கத்துல பார்க்கும் போது. ஏய் காலேஜ் இது பார்த்தேன். ஐயோ. என்ன கீதா? லவ் யூ கீதா. லவ் யூ ஆதி. இனிமே நம்ம 2 பேரும் எதுக்கும் சண்டை போடக்கூடாது, என்ன சரியா? சரி ஆதி.